உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாளின் பெருவிழா. இன்றைக்கு பாசுரம் 3 திருப்பாவையிலிருந்து. இந்த பாசுரத்தில் அவ என்ன தெரியுமா சொல்றா? நீல புரட்சி, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி அப்படின்னு இப்போ பேசுகிறோம்ல, அது 3ஐயுமே இந்த பாசுரத்தில் சொல்லி இருக்கிறாள் ஆண்டாள். அதுதான் ரொம்ப அழகு இதில். அது மாதிரி மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தையும், அந்த கட்டளை அல்லது ஒரு கைட்லைன் அதையும் கூட மழைக்கு சொல்லித் தருகிறாள் என்பது இந்த பாசுரத்தின் அழகு அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் படிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். பாசுரத்தை பார்க்கலாமா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். திங்கள் மும்மாறி பெய்து அப்படிங்கிறல்ல, திங்கள் மும்மாறினா 27 நாள் வெயில், 3 நாள் மழை தொடர்ந்து பெய்யணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாதான். அதற்கு வியாக்கியானங்கள் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? 9 நாள் வெயில் அடிக்க வேண்டும், 1 நாள் மழை பெய்ய வேண்டும். அப்படியாக மாதம் 30 நாளும் மாறி மாறி மழை வர வேண்டும். அதுதான் தீங்கில்லாத மழை என்று வியாக்கியானங்கள் சொல்லப்படுகின்றன. அது மாதிரி அந்த வெண்மை புரட்சி, நீல புரட்சி என்று சொல்கின்ற அந்த பசுமை புரட்சியோடு சொன்ன அந்த புரட்சி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாருங்க அந்த பாடலை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல். ஓங்கு பெரும் சென்னல் அப்படிங்கிறது பசுமை புரட்சி. ஓங்கி வளர்ந்திருக்கான் அந்த சென்னல். அந்த அளவுக்கு மண் வளம் அதிகமாக இருக்கிறது, நீர் வளமும் இருக்கிறது, மழையும் சரியாக பெய்திருக்கிறது என்று ஆண்டாள் சொல்கிறார். அப்படி பசுமை புரட்சியை சொல்றா. அடுத்தது ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. ஊடு கயலுகளைனா அந்த நெல் வளர்ந்துருக்குல்ல, ஓங்கி உலகளந்து அந்த நெல் வளர்ந்துருக்கு, அதில் நடுவில் இருக்கிற தண்ணியில் ஊடு கயலுகளை, அந்த நடுவில் இருக்கிற தண்ணியில் கயல் மீன்கள் பாஞ்சு பாஞ்சு விளையாடிட்டு இருக்கான். அதனால மீனை பற்றி சொல்வதனால் இது நீர் புரட்சி அல்லது நீல புரட்சி என்று நிச்சயமாக சொல்லலாம். பசுமை புரட்சி ஆயாச்சு, நீல புரட்சி ஆயாச்சு. அடுத்தது வெண்மை புரட்சின்னு எதை சொல்றா? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பாருங்க. சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படிங்கிறா. அதுதான் வெண்மை புரட்சி, பால் புரட்சி. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னா அப்படி ததும்பி நிற்குதான் பசுக்களோட முலையில் பால் ததும்பி நிற்குது. தொட்டா அப்படியே கொட்டிடுங்கிற அளவுக்கு அது செழிப்பாக இருக்குன்னா அங்கே பசுமை புல்வெளி இருந்திருக்கிறது. அதில் இந்த பசுக்கள் மேய்ந்து மிக அற்புதமாக தங்களுடைய முலை முழுக்க பாலை சுரந்து வைத்திருக்கின்றன. அந்த பசுக்களை வள்ளல் பெரும்பசுக்கள் என்று சொல்கிறாள். ஏன் வள்ளல் அப்படின்னா, வள்ளல் என்பவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே எடுத்து கொடுப்பவர்கள். அப்படின்னா பெரும் பசுக்களும் அந்த மாதிரியான ஒரு வள்ளல் தன்மையோடு மனித குலத்துக்காக தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது மிக முக்கியம். இந்த பாசுரத்தில் ஆண்டாளை நாம் ஒரு சமூக விஞ்ஞானியாக பார்க்கிறோம். இயற்கையை பற்றி பேசுகிறாள், மாதம் மும்மாறி எப்படி பெய்ய வேண்டும் என்று சொல்கிறாள். அடுத்தது பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சியை பேசுகிறாள். அந்த 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆண்டாள் ஒரு சிறப்பான தேசம், ஒரு சிறப்பான நாடு, எல்லா வளமையும் நிறைந்திருக்கின்ற ஒரு நாடு எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு படத்தை அல்லது ஒரு வரைபடத்தை, ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுக்கிறாள் திருப்பாவை மூலமாக. மிகவும் அழகான சித்திரம். இப்படிப்பட்ட வளங்கள் நிறைந்திருக்கின்ற நாட்டில் இருக்கின்ற பெண்களாகிய நீங்கள் இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. இயற்கை தன்னுடைய வேலையை செய்கிறது, விலங்கினம் தன்னுடைய வேலையை செய்கிறது, கடல் தன்னுடைய வேலையை செய்கிறது, மேகம் தன்னுடைய வேலையை செய்கிறது. ஆனால் மனிதர்களாகிய பெண்களாகிய நீங்கள் மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, எழுந்திருங்கள் என்று எழுப்பி விடுகிறாள். அடுத்தது நம்முடைய நாச்சியார் திருமொழியிலிருந்து அந்த அழகான பாடல். அதுல என்ன சொல்றா ஆண்டாள் பார்க்கலாமா? வெள்ளை நுண்மணர் கொண்டு திருவணிந்து வெள்வரை புதன் முன்னம் துறை படிந்து முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து முயன்றுன்னை நோர்க்கின்றேன் காமதேவா. கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய் பிளந்தான் என்பதோர் இலக்கினில் புகவென்னை எய்கிற்றியே. காமதேவன் என்று சொல்லப்படுகின்ற காமனிடமே தன்னுடைய நோன்பை சொல்லுகிறாள். காமதேவனை வரவேற்க ஆண்டாள் என்னெல்லாம் செய்கிறா?
திருப்பாவையில் தோழிகளை வைத்துக்கொண்டு செய்கிறாள். இந்த நாச்சியார் திருமொழியில் அவள் தான் மட்டுமே எல்லா நோன்பையும் செய்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு தெரிந்து விட்டது, மார்கழி முடிந்தாயிற்று, தை பிறந்தாயிற்று, இனிமேல் நான் சோம்பி இருக்கக்கூடாது, இனிமேல் நான் சுணங்கி இருக்கக்கூடாது, எனவே உடனடியாக என்னுடைய காரியத்தில் இறங்க வேண்டும். அதற்காக அவள் முன் தயாரிப்புகளை செய்கிறாள். காமதேவனை வரவேற்க அவள் தெருவெங்கும் சுத்தம் செய்து வெள்ளை மணல் கொண்டு கோலமிடுகிறாள் என்பதை முதல் 2 வரியில சொல்றா. பாருங்களேன், அத வெள்ளை நுண்மணற் கொண்டு தெரு அணிந்து வெள்வரை புதன் முன்னம் துறை படிந்து. அந்த வெள்வரை புதன் முன்னம்னா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே போய் துறை படிந்து ஆத்துல போய் நீராடிட்டு வந்துடுறாளாம். அடுத்தது ரொம்ப அதில் அவளுடைய மனிதாபிமானம் வெளிப்படுகின்ற ஒரு வரியாக அடுத்த வரி இருக்கிறது. பாருங்களேன், முள்ளுமில்லா சுள்ளி எரிமடுத்து முயன்றுன்னை நோக்கின்றேன். முள்ளுமில்லா சுள்ளி எரிமடித்து அப்படிங்கிறார். சுள்ளி பொறுக்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுள்ளியில் கூட முள் இல்லாமல் இருக்கணும், அதை தவிர இன்னும் ஒன்று அந்த எறும்பு இல்லாமல் இருக்கணும்னு தேடி பார்க்குறாளாம். ஏன்னா அந்த எறும்பை அந்த யாகத்தில் அந்த சுள்ளியை போடும்போது எறும்புகள் உயிரிழந்து விடக்கூடும். அப்படி இல்லாமல் அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும், எறும்பை கூட காப்பாற்றுகின்ற மனிதாபிமானம் மிக்கவளாக ஆண்டாள் இருந்திருக்கிறார். சுள்ளியை எடுத்துக்கொண்டு வந்து முள்ளில்லாத எறும்பில்லாத சுள்ளியை யாகத்தில் போட்டு உன்னை நான் நோன்பு செய்கிறேன் காமதேவா என்று சொல்கிறார். எதுக்காகவா? அது ரொம்ப சுவாரஸ்யம். பாருங்களேன், கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி. கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு அப்படிங்கிறார். மன்மதனோட பூங்கனை, அதாவது மன்மதனோட அடையாளம் அவன் சுமந்து கொண்டிருக்கின்ற பூவாலாகிய அந்த அம்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தாமரை, அசோகம், மாம்பூ, முல்லை, நீலமலர், இந்த பூக்களால் ஆன அந்த அம்பினை கொண்டு நீ என்ன தெரியுமா பண்ணணும்? கடல் வண்ணன் என்பதோர் பேரெழுதி அப்படிங்கிறா. கடல் வண்ணன் அப்படின்னா யாரு? திருமாலுக்குத்தான் அந்த பேர் இருக்கிறது. ஏனென்றால் அவன் நீல நிறத்தில் இருப்பவன் என்பதனால் அந்த கடல் வண்ணன் பேரை எழுதுறேல்ல, அந்த அம்புல கூடுதலாக என்னோட பேரையும் எழுதி அந்த கடல் வண்ணனோட நெஞ்சுக்குள்ள நீ செலுத்து அப்படிங்கிறா. அதாவது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு வாழ்க்கை என்கின்ற ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடலில் நாம் இறங்கி இருக்கிறோம். அந்த கடலுக்குள் ஒரு அம்பை செலுத்துகிறார் என்றால் அதில் என்னுடைய பெயரையும் சேர்த்து எழுது என்று ஆண்டாள் சொல்கிறார் என்றால் அந்த இலக்கில் என்னுடைய பெயரையும் சேர்த்து எழுது. இந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். அது வெறுமே கண்ணன், காதல், காமம், நேசம் என்பதாக மட்டுமல்ல, இந்த வாழ்க்கைக்கு ஒரு இருப்பை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் படிமமாக சொல்கிறாள். திருப்பாவை என்பது தோழிகளோடு செய்கின்ற யாகம், தோழிகளோடு செய்கின்ற நோன்பு. ஆனால் நாச்சியார் திருமொழி என்பது ஆண்டாள் தான் மட்டும் ஒற்றை மனுஷியாக நின்று செய்கின்ற நோன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாவை என்பது மார்கழி திருவிழாவுக்கானது. நாச்சியார் திருமொழி என்பது மார்கழி முடிந்து வருகின்ற தையிலிருந்து அவள் என்ன நோன்பை நோக்கின்றாள். ஏனென்றால் 1 மாதம் முயற்சி பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை, கண்ணனுக்கு என் மீது எந்த விதமான கருணையும் பிறக்கவில்லை என்றால் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த புரிதலோடு அந்த தேடுதலோடு ஆண்டாள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு நகர்த்தி கொண்டு போகிறாள் நாச்சியார் திருமொழியில். இந்த 2க்குமான தொடர்பும் இந்த 2க்குமான வித்தியாசமும் இதுதான் என்பதை புரிந்து கொண்டு இந்த 2 பாசுரங்களையும் நாம் அணுக வேண்டும். இப்படியாக நாச்சியார் திருமொழியில் காமதேவனை வரவேற்க அவள் என்னவெல்லாம் செய்கிறாள், அந்த மலர்கனையை எப்படி காமதேவன் இயக்க வேண்டும் என்பதையும் ஆண்டாள் சொல்லித் தருகிறாள். அடுத்து எந்த நிலைக்கு நம்மை இட்டு செல்கிறாள் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.